இன்றைய செய்திகள். இன்று அரசு வெளியிட்டுள்ள 15 முக்கிய அறிவிப்புகள். 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். தமிழகத்திற்கு ரூபாய் 7585 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. வேலைவாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தும் புதிய திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு முதல் கட்டமாக 7585 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இத்திட்டம் வரும் ஜூலை 1 முதல் முழுமையாக அமலுக்கு வர உள்ளது. உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு அதிர்ச்சி. மானிய சிலிண்டர் எண்ணிக்கையை அதிரடியாக குறைத்தது மத்திய அரசு. சிலிண்டர் மானியம், வீட்டு உபயோக எரிவாயு விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் தவிர்த்து வரும் வேளையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை சிலிண்டர்களின் எண்ணிக்கையை 9லிருந்து 4ஆக மத்திய அரசு அதிரடியாக குறைத்துள்ளது. பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முதல்கட்ட ஆயத்த பணிகளை ஜூன் 22க்குள் முடிக்குமாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான முக்கிய கீமோதெரபி மருந்துகளின் விலையை உயர்த்த மத்திய அரசு அதிகாரப்பூர்வ ஒப்புதல். மருந்து விலை உயர்வு. நாடு முழுவதும் கடும் தட்டுப்பாடு நிலவி வந்த சிஸ்பிளாஸ்டின் மற்றும் கார்போபிளாஸ்டின் போன்ற முக்கிய புற்றுநோய் சிகிச்சைக்கான கீமோதெரபி மருந்துகளின் விலையை உயர்த்துவதற்கு மருந்து உற்பத்தியாளர்களுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அனுமதி அளித்துள்ளது. அரசு கேபிளில் தனியார் சேனல்கள் நீக்கப்படவில்லை. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தமிழக அரசு. அரசு கேபிள் விளக்கம். அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 தனியார் தொலைக்காட்சிகள் நீக்கப்பட்டதாக பரவும் செய்திகள் முற்றிலும் வதந்தி என்றும், செட்டாப் பாக்ஸ்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் மட்டுமே தற்காலிகமாக ஒளிபரப்பு தடைப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 5 நாட்களில் ஜாதி சான்றிதழ். பேரிடர் மீட்பு பணிக்கு ஹெலிகாப்டர் தயார். அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடி பேட்டி. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் 5 நாட்களிலேயே சாதி சான்றிதழ் மற்றும் பட்டாக்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீலகிரியில் நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்து இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அதிரடி அறிவிப்பு. சிறப்பு பேருந்துகள் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னை கீழாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் மற்றும் பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் நாளை மற்றும் நாளை மறுநாளும் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல். ஜூன் 15 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர்கள் கலந்தாய்வு 2026-27 கல்வியாண்டுக்கான அரசு பள்ளி ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு EMIS இணையதளம் வழியாக நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் வரும் ஜூன் 15 முதல் 22ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ரயில் பயணிகளின் கவனத்திற்கு. தமிழகத்தில் முக்கிய எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணியர் ரயில்களின் அட்டவணையில் தற்காலிக மாற்றம். ரயில் சேவை மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக ஈரோடு செங்கோட்டை, மதுரை ராமேஸ்வரம் மற்றும் செங்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட முக்கிய ரயில்களின் சேவைகள் தற்காலிகமாக பகுதி ரத்து மற்றும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய அரசின் CSIR நெட் தகுதி தேர்வு. ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தேசிய தேர்வுகள் முகமை அழைப்பு. நெட் தேர்வு மத்திய அரசின் உதவி பேராசிரியர் மற்றும் இளநிலை ஆராய்ச்சி படிப்புகளுக்கான CSIR நெட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. தகுதியான பட்டதாரிகள் வரும் ஜூன் 19ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என NTA அறிவித்துள்ளது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை. மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. வானிலை எச்சரிக்கை.
நெல்லை, கோவை, நீலகிரி உள்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட். எஸ்இடிசி பேருந்துகளில் நடத்துனரிடம் நேரடி டிக்கெட் பெறும் முறை இருக்காது. ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் பெற முடியும். பேருந்து நிலைய முன்பதிவு மையங்களில் டிக்கெட் புக்கிங் செய்யலாம். நிகழ்நேர தரவுகள் அடிப்படையில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு. வார இறுதி விழா காலங்களில் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க இந்த முயற்சி. இணையதளம் செயலி மேம்படுத்தப்பட உள்ளது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. ஆன்லைனில் ஓபி சீட்டு. அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க ஆன்லைன் மூலம் ஓபி சீட்டு வழங்க நடவடிக்கை. விரைவில் இதற்கென தனி செயலி உருவாக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.